ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பீச் சைடு வேர்க்கடலை சுண்டல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது டைம் பாஸ்க்காக நம்ம ஈவினிங் டைம்லேயும் நம்ம ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்காங்க. அதில் இந்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி அலசிக்கலாங்க. அலசிட்டு இது நல்லா மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சுக்கின அப்புறமா இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இது மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் எடுத்துக்கலாங்க. 3 விசில் வந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு சின்ன பசங்களுக்காக வேணால் இன்னொரு 2 விசில் கூட வச்சுக்கலாங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க, தண்ணி இல்லாமல். பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னா, விட்டமின்ஸ் எல்லாம் வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சி விட்டமின் அதிகமாக இருக்கும். இது குடலுக்கும் ரொம்ப நல்லதுன்னு. கேரட் போட்டுக்கிட்டேங்க, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. தக்காளி போட்டுக்கலாம், ஸ்கின்னுக்கு நல்லது. இப்போ எலுமிச்சம்பழம் எல்லாருக்கும் தெரியும், சி விட்டமின் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பிழிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. இல்லை வெறும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு பிளாக் சால்ட்டு, சீரகம், மிளகு எல்லாமே இருக்குன்றதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்துட்டு இது சீரகம் பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. வேணும்னா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டோட எல்லாம் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த பச்சை மிளகாய் கடித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை வாயில் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா வெறும் கடலையையும் வச்சு சாப்பிட்லாம். தாளிப்பு கொடுத்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு என்னென்னா பசங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அதனால இது மாதிரி செஞ்சுருக்கேன். வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மழை காலத்தில் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வீட்டில் ஏதாவது சுண்டல் மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டா சாப்பிடும்போது அது எண்ணெய் பலகாரன்றதுனால இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நானும் இந்த வேர்க்கடலையோடு என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, பாய்.